எங்கே பிறந்து எப்படி வாழ்ந்துரையார் பாருங்கள். பெருமாளாகி சிவநாராயணமூர்த்தி நாடு மீத நல்ல நாடு அதுதான் வட மதுராபுரி பட்டணம் என்று சொல்வார்கள். வட மதுராபுரி பட்டணத்தை உக்கரச்சேனன் உக்கரமாணி என்று சொல்லக்கூடிய தம்பதியர் வாழ்ந்து வருகிறார். அப்படி ஆண்டு வரக்கூடிய நாளையில் நாரதொழுக்குள் மாணிக்க இருந்தார்கள். குழந்தை பிறந்தா நம்ம என்ன பண்ணணும்? ஜாதகத்தை பார்ப்போம். குழந்தை பிறந்தா யாருடைய ஜாதகத்தை பார்ப்பாங்க? பிள்ளை பிறப்பாங்க. யாருடைய பிறனை சேர்த்து பாப்பா? தாய்மாமன். புள்ள பிறந்தா பிள்ளைக்கு பிறந்த எல்லாம் பார்க்கணும். தாய்மாமனுக்கு பிறனை பார்த்துறது. தாய்மாமன் பிறன் இல்ல, இந்த பிள்ளை பிறந்த பிறன் இல்ல. அந்த மாமை கோபுரத்துல இருக்கவே குப்பமேட்டுக்கு வருவாங்க. குப்பமேட்டுல இருக்க கோபுரத்துக்கு போவாங்க. இல்ல தெருவை தூத்துக்கிட்டு போக்சோ அடி வாங்கி வாங்கி போவாங்க. அப்படியா? ஆகியால் சரி, பிள்ளைகளை பார்ப்பதற்காக ஜோதிடர் அழைத்தார்கள். ஜோதிட மகிழ்ச்சி சொன்னான், பிள்ளை பலன் எப்படி இருக்கிறது தெரியுமா?
இல்லையா போட்டு வையா ஐயா ஐயா வந்து பாத்தீங்கன்னா எதுல நின்னு பார்க்கணும் இது நம்ம பழக்க தோசை சொல்லுங்க அதாவது பிள்ளை எப்போ வந்து 7:30 ராவுலையா பகல்லையா ராவு ராவுலே ஆமா 7:30 ஆமா அது வந்து பாத்தீங்கன்னா எதுல நின்னு பார்க்கறீங்க இது ஒரு உங்க நாட்டுல ஆமா ஆசாரியோட அங்க வர மழை ஒரு வட்டம் ஆயிரல உண்மையும் அப்படிதான் எங்க ஊர்ல பெஞ்ச மழை புண்ணியநகர்ல இல்ல ஆமா அதனால ஒரு மாதிரிப்பட்ட இருட்டு நகி கடவுளே என்ன அவர் பாடிக்கொண்டே இருக்க அவர் போலே நினைக்கிறேன் அதனால சொல்லுங்கய்யா எதுமா இந்த மழை சுத்தமா இருக்காது பிள்ளையான உங்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டம் கடவுளே ஐயா சுருங்க சொல்லுங்க ஒருவே பிள்ளை தீர்த்துருங்க இல்லைன்னா நாடு விட்டு நாடு வளர்த்து ஐயா கிளம்புங்க தாருங்க தாருமா இந்த நிலைமை தராம இருக்குமா விவரமா சொல்லுங்க வைத்து நினைக்கிறார் அரசன் ஒரு குழந்தைக்காக 1 கோடி மக்கள் இழக்க முடியுமா ஒரு பிள்ளை இல்லைன்னா ஊரோட பிள்ளை நாட்டோட பிள்ளை நகரோட பிள்ளை தெருவோட பிள்ளை அம்மா பிள்ளை அப்படின்னு நினைக்கலாம் ஒரு அழகான கம்ச பாத்திரம் உருவாக்கி சேதம் முத்திரன் என்ற வாசகத்தை எழுதி குழந்தையதை கிடத்தி எவனை ஆற்றிலே ஓடும் தண்ணி வைத்துகிறார் அந்த கம்ச பாத்திரம் எப்படி வருகிறது தண்ணி தண்ணி ஆணை அரச மன்னன் ஆண்டு வரக்கூடிய பத்திரமாகி பட்டணத்தை நோக்கி வரும்போது ஆற்றல் நீராட வந்த இந்த ஆயரசுடைய தேவி திருத்தேவி அவளுடைய தோழியர்கள் பார்த்தா எக்கா அதுவும் பாருடி ஆத்திரம் பொட்டி வந்து பேழையா இல்லாத பொட்டி நேரத பெட்டியை போய் எடுத்துச்சு பெட்டிக்குள்ள என்ன இருந்தாலும் இது கடைசி பெட்டி உனக்கு சம்மதமா நெருங்கிச்சு வந்துட்டா ஆர்டர் போடு சீசன் முடிச்சிட்டு போ 5 அடி வராங்க எங்க போனாலும் ஐயே இந்த மாதிரி ஆக்கப்பட்ட பொருட்களோட சாம்பத்திற்கு சொந்தம் என்று சொல்வார்கள் ஆட்சியில் வந்த பொருள் பெற்ற விதிவிலக்கா மன்னர் முன்னாடி கொண்டு வைப்போம் மன்னனா பார்த்து பெருந்தன்மையா என்ன தந்தாலும் வாங்கிட்டு வருவோம் எது தந்தாலும் வாங்கிடுவோம் ஆமா நீ வாங்கு நான் பின்னாடி நிக்க எதுக்கு அதோட பங்கு வைப்போம் அப்படியா என்னடா அப்படி மன்னர் முட்டிலே பெட்டகத்தை வைக்க சரி ஆணையர் செய்த சீதா தண்ணீர் அம்மா கிளம்பி பாட்டே இரண்டே பாட்டே
ஆணையரசன் திருத்தேவி தந்தையருக்கு இயற்கையிலே பிள்ளை கிடையாது. கண்ணில்லாதவனுக்கு கண்ணு கிடைச்சா எவ்வளவு ஆனந்தமாக கண்டு ரசிப்பானோ அதை விட ஆனந்தம் தான் ஆணையரசன். பெட்டகத்தை எடுத்து பார்க்கிறான். உக்கரட்சியம் ஒத்துழைப்பு எழுதி இருக்கு. ஐயோ பெட்டியை திறக்கும் போது அனாத பிள்ளையா இருக்குமோ நினைச்சேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சு அட்ட சொல்லியிருக்கு. திருத்தேவியை கூப்பிட்டாரு. திருத்தேவி சுவாமி என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் சமையல் பண்றேன். இந்த நல்லா பண்ணுவாங்க வா. ஏன் இந்த இருக்கு பாத்தியா? அவர் என்னது பிள்ளை. ஆமாங்க. சரி அவன பிள்ளைய முதல்ல இந்த பேழைய பத்திரமா வை. பெட்டகத்தை பத்திரமா வை. தேவைப்படுற பிள்ளை அட்ரஸ் ஓடி வந்திருக்கு. பின்னாடி 15 வரும். அப்படி என்ன பாலனை கையெழுத்து அம்ச பாத்திரத்தில் கிடைத்த காரணத்தானே அம்சனின் பேரோ வைத்தாய் பெயரோ அழகாக வளர்த்து வரக்கூடிய நாளைகளில் சிறு வயதிலே கம்சன் யானவன் சப்த யானை பலம் கிடைத்தவன். செத்த யானையில செவிட்டு பயனை சப்த யானை ஜப்தம்னா 7 யானை பலம் உள்ளவன். ஒரு மனுஷன் சராசரி 70 கிலோ 65 கிலோ இருக்கிறவன் ஜிம்முக்கு போய் கொஞ்சம் உடம்ப விரிச்சு அதுக்கு ஒரு ஊசியை போட்டு கூட கொஞ்சம் விரிச்சு பச்சை முட்டையை குடிச்சு இயற்கையா வந்தது மூதேவி. ஊசி எக்க மட்டும் போடுது சாதா சொந்த உடம்பு அதை இதை சொல்லி ஒரே கிட்டினா மின்ன எடுத்துட்டு போயிடும். அப்படி ஜிம்ம போட்டுக்கிட்டு பக்காடியில ஒரு அறையும் போட்டுக்கிட்டு பக்காடி ஆமா பக்காடி ஆமா பக்காடி ஆமா ரோட்ல பாரு பிங்கர் கிட்ட வந்து குடியேறாரு. பிங்கர் பிங்கர் போகுது மேல வாங்கி கொடுத்த மாற்றம் பார்க்க மாறுது. கொஞ்சம் அடிச்சு இடிச்சு பார்ப்பாங்க. அதாவது கம்சனாளர்கள் பள்ளிக்கூடம் போனாலும் படிக்க மாட்டான். பார்த்தா பாத்தியார் நல்ல ஒரு வெள்ளி பரமச்சிட்டு வந்து 4 சோடு கொடுத்து ஆத்துல வந்து அழகாக பேர வெளியே போனான். ஆத்துல வந்த பிள்ளையா இவங்க அம்மா அப்பா இல்லையா அடியாதா தனிவாசன் விதியாதே என்று சொன்னார். சுட்டபடு பாயமோடு ஒன்னு அனுப்பியே திருமாவை மாத்தல. ஆனால் இருந்த எங்க இருக்க கூடாது. அப்படி என்று சொல்லி வாழ்விழந்து மறுபடி
மகத நாட்டு எல்லையிலேயும் வருகிறார். அங்கே வரும் பொழுது அங்கே வசுதேவர் என்று சொல்லக்கூடிய ஒரு அண்ணாவி நிறைய குழந்தைகள் எல்லாம் எழுதி வச்சு ஆயக்கடைகளை அழகா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. கம்சன் நினைக்கிறாங்க எவ்வளவு அழகா இருக்கிறது வாக்கியம், எவ்வளவு பொறுமையா சொல்லி கொடுக்காரு. நம்ம படிச்சா எப்படி இருக்கிற படிக்கணும். அதானே அது எழுதி பாரு. இதை படிக்கிறேன். எழுதி 10 பேருக்கு